சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஒன்றிய தலைவர் மானாமதுரை இப்பொழுது தற்சமயம் எஸ்ஐஆர் பொறுப்பில் இருந்து நான் பணியாற்றி வருகிறேன். பல நாட்களாக, அதுவும் 2 மாத காலங்களாக நம்ம இந்த எஸ்ஐஆர் நிகழ்ச்சியில் எல்லா பூத்துகளுக்கும், எல்லா நகரத்துகளுக்கும், எல்லா இடங்களுக்கும் நேரடியாக சென்று இந்த PLAO-விடம் பல மனு கொடுத்துள்ளோம், தாசில்தார்ட்டையும் மனு கொடுத்துள்ளோம், தேர்தல் அதிகாரியிட்டும் மனு கொடுத்துள்ளோம். ஆனால் அதை கண்டுகொள்ளாத தேர்தல் அதிகாரிகள் திராவிட மெத்தன போக்கால் எங்களுக்கு உள்ள ராஜேந்திரம் 136, 137, 138, 139 பூத்துகளில் சுமார் 30 வாக்காளர்களுக்கு மேல் டபுள் இன்றியாக உள்ளார்கள். ஆனால் அதை கண்டுகொள்ளாத அதிகாரிகளும், தாசில்தார் உடைமைப்பட்ட அதிகாரிகளும் அனைவருமே இதை எந்த ஒரு இதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க, எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அதாவது ராஜேந்திரத்தை மீண்டும் சொல்றேன், 136, 137, 138, 139 எல்லாமே டபுள் என்ட்ரி, 30 ஓட்டு ஆதாரத்தோடு எங்களுக்கு வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போ நாளைக்கு டைம் முடிய போகுது. இனிமேல் என்ன செய்யுது? இதே மாதிரி எனது மானாமதுரை ஒன்றியத்தில் 79 ஓட்டுகள் டபுள் என்ட்ரி. ஒரு ஒன்றியத்துக்கு 79 ஓட்டுனா அப்போ மற்ற நகரத்துக்கு எவ்வளோ இருக்குது, மற்ற ஒன்றியங்களுக்கு எவ்வளோ இருக்கு? எஸ்ஐஆர் வந்து தப்புன்றாங்க. நல்லதுக்குத்தான் பாரத பிரதமர் மோடிஜியை இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அதிகாரிகள் மெத்தனை போக்கில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இந்த 30 பேர்த்த ராஜேந்திரத்தை எப்போ எடுப்பாங்க? இந்த அன்னைக்கு கேம்ப் இருக்குன்னா ராஜேந்திரம் ஆஃபீஸில் வந்து நிற்கிறேன், இது வரைக்கும் ஒருத்தருமே என்ன கதவை கூட திறக்கலாம். இவெல்லாம் வேலை பார்க்குறால என்ன செய்யறான்னு தெரியல. எஸ்ஐஆர் பொறுப்புன்னு சின்ன பொறுப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இதை உடனடியாக நாளைக்கு இந்த ராஜேந்திரத்தில் 30 வாக்காளர்கள் நீக்கவில்லை என்றால் மாபெரும் கண்டன போராட்டம் தாலுகா ஆஃபீஸின் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்து உள்ளோம்.